ஹாய் ஹலோ வெல்கம் டு துளிர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட தோட்டத்தில் சில கொடி காய்கறிகளும் செடி காய்கறிகளும் பூச்சி தாக்குதலும் புழு தாக்குதலும் ஏற்பட்டிருக்கு. இதை போல் நிறைய தோழர்கள் வந்து என்கிட்ட டவுட் கேட்டுருந்தாங்க. பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் ஏற்படுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு நான் ஒரு ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா கருவாட்டு பொரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கரைசல் டைப் தான். இதை செஞ்சு இந்த கொடி பக்கத்துலயும் செடி பக்கத்துலயும் மாட்டக்குள்ள என்ன ஆகுனா, செடி கொடிகளை தாக்க வர வண்டுகள் எல்லாம் அதுல விழுந்து செத்து போயிடும். இது வந்து ஒரு நல்ல கை கொடுக்குற ஒரு மெத்தடு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, தேவையான அளவு கருவாடு எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரை ஃப்ரெஷ் வந்து நீங்க வந்து முழுசாக தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ கருவாடு சப்போஸ் ஆய்வீங்க இல்லைங்களா, அதோட தோல் சதை இந்த மாதிரி ஒரு அதோட ஸ்மெல் வந்து ஊறுனா போதும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, மோர் கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன். மோர் கரைசல்லாம் வேறு எதுவுமே இல்லை, சிறிதளவு பெருங்காயத்தூள் போட்ட மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியிலையுமே யூஸ் பண்ணி சில பேர் செய்யலாம். எனக்கு வந்து என்னென்னா, மோரில் வந்து நம்ம கருவாடை ஆட் பண்ணி கொடுக்கக்குள்ள இதோட நொதித்தல் சீக்கிரம் நடைபெறும். நொதித்தல் வந்து எவ்வளோ சீக்கிரம் நடைபெறுதோ பூச்சி தாக்குதல்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம செடியை வந்து ரெக்கவர் பண்ணோம். ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டர் பாட்டில் ஓட்ட போட்டு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ட்ரை ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து பீஸாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடி பொடியாக இல்லாமலும் திட்டமான அளவு என்ன பண்ணியிருக்கேன், இதை நல்லா கட் பண்ணியிருக்கேன். முழுசாகவும் போடலாம், ஆனால் கட் பண்ணி போடக்குள்ள என்ன ஆகுனா சீக்கிரம் வந்து அதில் நல்லா கரையும். நொதித்தல் ஏற்பட்டு நல்லாவே கரைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணால் வாட்டர் பாட்டிலில் கீழே போட்டுறக்கூடாது, நல்லா மேல் தூக்கி என்ன பண்ணுறேன் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது எதுக்காகனா, கரைசலுக்கும் மேலே இருக்க அந்த ஹோல்ஸுக்கும் இந்த ஒரு கேப் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா, அந்த பூச்சி அது உள்ளே போயிட்டு உள்ளே விழுந்தாலுமே சப்போஸ் கண்டிப்பாக தண்ணியில் விழுந்தோடனே தப்பிக்க முயற்சி பண்ணும் இல்லைங்களா, அப்போ வந்து என்ன ஆகுனா மேலே வந்து தப்பிக்காது, உள்ளேயே விழுந்து தவறிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தயிர் வந்து ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ஊற்றினா போதும். அதில் என்ன பண்ணுறோம், ஒரு 4 பீஸ் வந்து கருவாடையும் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி இதை நல்லா கேப் இல்லாமல் மூடிக்குங்க. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த காய்கறியில் சின்ன சின்ன வண்டுகள் தான் இருக்கும், பெரிய வண்டுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த பெரிய ஹோல் இருக்கு இல்லைங்க, அதனால வந்து பெரிய பெரிய வண்டுகள் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இது நல்லா மூடிக்கிறோம். மூடிட்டு இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு அந்த கரைசலுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது எதுக்காகனா, சப்போஸ் வண்டு விழுந்துருச்சுன்னா மேலே வந்து தப்பிச்சு வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கயிறு போட்டு நல்லா கட்டிக்கிறேன். 3 பாட்டிலுமே கயிறு போட்டு நல்லா கட்டியிருக்கேன். கட்டிட்டு என்ன பண்ணேன், எங்கெல்லாம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கோ அந்த செடி பக்கத்தில் நான் அந்த வாட்டர் பாட்டிலை அப்படி தொங்க விட போகிறேன். இது நாளடைவில் நாளுக்கு நாள் என்ன ஆகும்னா, அந்த மோரில் இருக்க அந்த கருவாடு நல்லாவே கரைஞ்சிரும். அது வந்து பழ ஸ்மெல்லும் காய் ஸ்மெல்லும் இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி பூச்சிகளை கவர்ற அளவுக்கு ஒரு வாசம் ஏற்படும். அதில் வந்து என்ன ஆகுனா, கண்டிப்பாக கருவாடோட ஸ்மெல் அதில் தெரியாது. தயிரில் ஊற ஊற என்ன ஆகுனா, அது வந்து காய் ஸ்மெல்லும் இல்லாத பழ ஸ்மெல்லும் இல்லாத ஒரு ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக அதில் காய் தாக்குதலுக்கு வந்த வண்டு எல்லாமே அது உள்ளே போய் இறந்துடும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நல்ல விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு முறை. இதை பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக பூச்சி தாக்குதலேருந்து விடுபடுவோம். உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. நமக்கு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு தோப்பு இருக்குது. இந்த தோப்பு இருக்கிறதுனால அங்கே வர வண்டுகளும் இங்கே வந்து ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த முறை எனக்கு நல்லாவே கை கொடுக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.